சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசுடைய கூட்டத்தில் மெஜாரிட்டியா இருக்கிறது யார் அப்படின்னா இந்த பாவம் செஞ்சவங்க, ஆயக்காரங்க, டாக்ஸ் கலெக்டர். அப்ப இயேசு கூட்டத்துல சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டது. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. பரிசேயர் சதுசேயர் பிரசங்கம் பண்ணாங்கன்னா ஆயக்காரன் பரிசேயன் பக்கத்திலே வரக்கூடாது, பாவிகள் வரக்கூடாது, குஷ்டரோகிகள் வரக்கூடாது, டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க வரக்கூடாது, ஏழை வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. அவங்க மீட்டிங் நடத்தினாங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பெரிய பெரிய ஆளுங்க தான் வரணும். ஆனா இயேசுவோட மீட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இயேசுவோட மீட்டிங்ல பரிசேயர்களுடைய மீட்டிங், அந்த மத தலைவர்கள் வச்ச அந்த கூட்டத்துல யாரெல்லாம் கடைசியில் நின்று அந்த கூட்டத்தை எட்டி பார்த்துருந்தாங்களோ, கடவுளுடைய வார்த்தை கிடைக்காதுன்னு பார்த்துருந்தாங்களோ, அவங்க எல்லாம் இயேசுடைய மீட்டிங்ல எங்க உட்காந்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. இப்படி ஒரு சமுதாய மாற்றம் பாருங்க. நேற்று வரைக்கும் கடவுளுக்கும் மத தலைவர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் விரோதமானவன், வெறுப்பானவன், கடவுள் வெறுக்கிற மனுஷன் இவன் அப்படின்னு சில சமுதாயம் நினைச்சிட்டு இருந்துச்சு, மத தலைவர் நினைச்சாங்க. ஆனா இயேசு வந்தனா கதை அப்படியே தலைகளா போயிருச்சு. யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்களோ எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சூப்பர் தலைவரை நல்லா பேசுறீங்க, இன்னும் பேசுங்கன்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வேண்டிய இவனுங்கெல்லாம் பாஸ்டர்லாம் பின்னாடி நின்று கல்லெறிஞ்சு கொண்டு வேண்டியதுதான். இதுக்கு மேல விடக்கூடாது, இத்தனை பாவியங்களை இவர் எப்படி ஏத்துக்கிறாரு, தன்னை தொடுகிற ஸ்திரீ வந்து பாவியான ஸ்திரீன்னு இவருக்கு தெரியல, இவரு தேவன் வரல அப்படின்னு இயேசுக்கு விரோதமா ஒரு புகை அவங்களுக்குள்ள கிளம்பிருச்சு. காரர்கள் இயேசுவின் வசனத்தை ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இயேசு எங்களை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஏத்துக்கிறார், என்ன அதே பாவத்தோடு ஏத்துக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட நெருங்க நெருங்க அந்த பாவம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, நிச்சயமா அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுட்ட நெருங்கிருக்கு அவங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. இப்படி கொஞ்சம் நம்மள நினைச்சு பார்க்கணும். நம்மள்கிட்ட சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள், சில பாவிகள், சில முத்திரை குட்டப்பட்ட மனிதர்கள் நம்மள்கிட்ட நெருங்கிருக்கு யோசிக்கிறாங்களா? இல்ல இந்த சிஸ்டர் ரொம்ப பக்தியான சிஸ்டர், ஜபத்தை தவிர, துதியை தவிர, பாட்டை தவிர வேற எதையும் பாட மாட்டாங்க, அவங்கள்ட்ட போனா நம்மளை காயப்படுத்தி அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? இந்த பாவிகள் ஒரு நாள் பரிசையிட்ட போய் சங்கீதத்தில் என்னங்க எழுதியிருக்கு கேட்க முடியாது, கேட்டனா மண்டையில கொட்டிடுவான். ஆனா இயேசுட வந்து கேட்டா இவர் டோட்டல் பைபிளையும் எடுத்து அப்படியே காமிக்கிறாரு. அதனால தங்களுடைய பிசினஸ் அடி வாங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுனால பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, அப்பொழுது பரிசேயரும் வேதப்பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறது